ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவ நீங்க எங்களுக்கு தரணும்னு நெனச்சா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான அண்ட் கிறிஸ்பியான வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்றதுன்னு தாங்க. வாழைப்பூ பக்கோடா செய்றதுக்கு முதல்ல நாம வாழைப்பூவ கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூ எப்படி கிளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு வாழைப்பூ வடை செஞ்ச வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம். வேணும் உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க. வாழைப்பூக்களை நம்ம எடுக்க எடுக்க அதை உப்பு தண்ணியில போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி வாழைப்பூ கருத்துரும். இப்போ வாழைப்பூ எல்லாத்தையுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ அதில் உள்ள தண்ணீரையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு பக்கோடா ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் இப்போ கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்தாப்புல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை இலையையும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம முதல்லையே தண்ணீர் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. முதல்ல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லேசாக தண்ணீரை தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணீர் நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க. லேசாக தெளித்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. ஒரு பேனில் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் நமக்கு மீடியமில் இருந்தால் போதுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்மளுக்கு பக்கோடா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்மளுக்கு பக்கோடா எண்ணெயில் இருக்கும்போதும் லைட்டாக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம விட்டுருந்தாலும் கரிஞ்சு போயிடுங்க. இந்த பக்கோடாவில் நம்மளுக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. உங்களுக்கு மாவு அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய மாவு கூட சேர்த்துக்கலாம். பக்கோடா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான வாழைப்பூ பக்கோடா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, இது எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னா நம்ம கை வச்சு உடைக்கும் போதே அழகாக உடஞ்சி வருதுங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.